வணக்கம் ஒயிட் லோட்டஸ் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி படிக்கும் நண்பர்களுக்காக ஜாகிரஃபிலிருந்து டுடே நாம் தீபகற்பம், விரிகுடா, நீர்ச்சந்தி, நிலச்சந்தி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீபகற்பம்னா என்னன்னு பார்க்கலாம். 3 பக்கங்கள் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதிக்கு தீபகற்பம் என்று பெயர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்தியா தென்பகுதியை எடுத்துக்கலாம். கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல் போன்று 3 பக்கமும் நீரால் சூழப்பட்டு இந்தியாவோட தென்பகுதி காணப்படுது. அதனால தான் நாம் இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது விரிகுடான்னா என்னன்னு பார்க்கலாம். 3 பக்கங்கள் நிலமாகவும் ஒரு பக்கம் நீராகவும் அமைந்த நீர் பரப்புக்கு விரிகுடா என்று பெயர். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வங்காள விரிகுடாவை எடுத்துக்கலாம். வங்காள விரிகுடா கிழக்கே நிலப்பகுதி காணப்படுது, வடக்கையும் நிலப்பகுதி காணப்படுது, மேற்கு இந்தியா காணப்படுது, தெற்க இந்திய பெருங்கடல் காணப்படுது. ஸோ இதனால தான் இந்த நீர் பரப்பை விரிகுடா அப்படின்னு சொல்கிறோம், வங்காள விரிகுடான்னு சொல்கிறோம். இப்போது நீர்ச்சந்தினா என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர் பகுதிக்கு நீர்ச்சந்தி என்று பெயர். இப்போது உதாரணத்துக்கு இந்தியாவையும் இலங்கையையும் இடையில குறுகிய நீர் பகுதி காணப்படுது. இது வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல், இந்த 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய குறுகிய நீர்ப்பகுதியாக காணப்படுது. அதனால தான் இதை பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போது நிலச்சந்தினா என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய நிலப்பரப்புகளுடன் மிக குறுகிய நிலப்பகுதியை இணைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் நிலச்சந்தி அப்படின்னு பேர். இப்போது உதாரணத்துக்கு வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய பனாமா நிலச்சந்தியை எடுத்துக்கலாம். வட அமெரிக்கா பெரிய நிலப்பகுதி, தென் அமெரிக்காவும் பெரிய நிலப்பகுதி. இந்த 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதி பேர் தான் பனாமா நிலச்சந்தி. நண்பர்களே, வில்லேஜ் பீப்புள் கூட இப்போது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனி நிறைய இருந்தாலும் பொருள் தரமாகவும் விலை மலிவாகவும் இருக்கிற ஒரே மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம பைமோட் ஷாப்பிங். இதில் ஒரு தடவை பொருள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருப்பீங்க. தேங்க்யூ.